ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கும்கிடி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடாக இருந்தால் ஏதாவது பூச்சி தொந்தரவுலாம் இருக்கும்ல. அதாவது கரப்பான்பூச்சி, அப்புறம் பூரா, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்களோட தொல்லை வந்து கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுன்றதுனால இப்போ தான் புது வீடு சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்ததுனால நிறைய பூச்சி, கரப்பான்பூச்சி, அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பூரான் தொல்லை வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதனாலே வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் வந்து பாரிஸில் வந்து இதுக்குன்னு ஒரு ஷாப், கெமிக்கல் ஷாப் இருந்தது. அங்கே தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்து இந்த பாட்டில் வந்து கிட்டத்தட்ட 190 ருப்பீஸ்க்கு கொடுத்தாங்க. அண்ட் ஸ்ப்ரே பாட்டிலும் ஒன்று வந்து நம்ம தனியாக ஒரு 30 ருப்பீஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணும் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை வீட்டில் வச்சுருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதும் நம்ம கண்லேயோ இல்லை வேறு எங்கேயோ பட்டுருச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணணும். கண்ணில் பட்டு அது வீங்கிருச்சு இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது அப்படியே வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நமக்கே தெரியும்ல எந்த இடத்துலலாம் பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த மருந்து அடியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குலுக்கிட்டு இன்னொரு பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது படக்கூடாது அப்படின்றப்ப நம்ம க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு தெரியும் இந்த இடத்துல தான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பூரான் வந்து ஏதாவது 1, 2வது கம்பல்சரி வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல அடித்து பார்க்கலான்னு பார்த்தா அதே மாதிரி மருந்து அடித்து அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரா வந்துருச்சு. அண்ட் அடித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து பட்டு ஒரு 1, 2 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூரா இறந்துருச்சு. இதே மாதிரி தான் மற்ற இடத்துலையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் பூரானுக்கும் கரப்பான்பூச்சிக்கும் மட்டும் கிடையாது. நிறைய விஷயத்துக்கு போட்டிருந்தாங்க. எலிக்கு, அதுக்கப்புறம் பாம்புக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுனாலே இந்த தொல்லைலாம் வரும்ல. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த டைம் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே போயிட்டு ஈவினிங் வர்றப்போ வந்து நம்ம அது ஃபுல்லாகவே அது எல்லாமே இறந்து தான் போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீடை ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நான் சும்மா அடித்து வச்சுருந்தேன். ஏன்னா இங்கேயுமே வந்து ஒரு சில டைம் எப்போயாவது வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அதனால் இந்த சைட்லாம் நான் அடித்து விட்டுட்டு வந்தேன். அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வந்து பார்த்தா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அதுவே அந்த ஸ்மெல்லுக்கு வெளியே வந்து செத்து போயிருந்தது. பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அந்த 190 ருப்பீஸ் கொடுத்து வாங்கினது வந்து பயங்கர ஒர்த்து தான் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ப்ரே பண்ணதுக்கு உள்ளே இருக்க கரப்பான்பூச்சி முதல் கொண்டு வெளியே வந்துகிட்டே இருந்தது. இந்த ஒரே ஒரு நாள் தான் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்களா எங்கே இருக்க பூச்சியெல்லாம் வந்து வெளியே வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து தான் போயிருந்தது. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் பூரானோ, கரப்பான்பூச்சியோ இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. அண்ட் சூப்பராக வந்து இந்த கெமிக்கல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டிலே ஏதாவது இந்த மாதிரி பூச்சி தொல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.